வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் வானொலி. நான் உங்கள் தோழி. இன்னைக்கு நாம பார்க்க போற கதை முதுமை. வரமா சாபமா? வாங்க கதைய ஆரம்பிக்கலாம். அந்த ரம்மியமான காலை பொழுதுல வீட்டுக்கு வெளியில இருக்கிற மர பெஞ்சில உட்கார்ந்து ஃபில்டர் காஃபிய குடிச்சுக்கிட்டே அவரோட மனைவி வேதவள்ளிய பாத்துக்கிட்டு இருந்தாரு ராகவன். தன்னோட மூத்த மகன் மனோஜ் வீட்டுக்கு போறதுக்காக எல்லாத்தையும் சந்தோஷத்தோட பேக் பண்ணிக்கிட்டு இருந்தா வேதவள்ளி. ராகவன் ரயில்வே துறையில வேலை பார்த்து ரிட்டையர் ஆனவரு. வேதவள்ளி இல்லத்தரசி. இவங்களுக்கு 2 பையன் ஒரு பொண்ணு. பெரிய பையன் பேரு மனோஜ். கவர்மெண்ட் ஸ்கூல்ல மேக்ஸ் டீச்சரா வேலை பாக்குறான். அவன் பொண்டாட்டி பேரு வித்யா. அவ பியூட்டி பார்லர் நடத்திட்டு வரா. இவங்களுக்கு ஒரு பையன் பேரு ஆதித்யா. 2வது பையன் பேரு தீபக். அவன் பொண்டாட்டி பேரு துளசி. 2 பேரும் சென்னையில ஐடி கம்பெனில வேலை பாக்குறாங்க. இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பேரு அனுபமா. பொண்ணோட பேரு வெண்மதி. இவதான் கடைக்குட்டி. இவ கணவன் பேரு செந்தில்நாதன். சொந்தமா பிசினஸ் பண்றான். இவங்களுக்கு 2 பெண் குழந்தைங்க. அவங்க பேரு பல்லவி, அனுபல்லவி. ராகவன் ரயில்வே துறையில வேலை பார்த்து சம்பாதிச்சாரு. அவரோட வருமானத்துக்கு ஏத்த மாதிரி சிக்கனமா குடும்பத்தை நடத்தினா வேதவள்ளி. கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்து சொந்தமா வீடு கட்டி 3 பிள்ளைகளையும் நல்லா படிக்க வச்சு கல்யாணமும் செஞ்சு வச்சாங்க. கல்யாணம் ஆன கையோட அவரவர் வேலை பார்க்கிற ஊருக்கு மனைவிய கூட்டிக்கிட்டு வாடகைக்கு வீடு பார்த்து தனி குடித்தனம் போயிட்டாங்க மனோஜும் தீபக்கும். வெண்மதி புகுந்த வீட்டுக்கு போயிட்டா. தினமும் காலையில 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு சமையல் செஞ்சு வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் தனியா ஒரே ஆளா செஞ்சு முடிப்பா வேதவள்ளி. ராகவனும் உடம்பு சரியில்லாத நாட்கள், பிள்ளைகளோட கல்யாண நிகழ்ச்சிகளை தவிர மத்தபடி அனாவசியமான காரணங்களுக்காக அவரு லீவு எடுத்ததே இல்ல. வேலை, சம்பாத்தியம், மனைவி, பிள்ளைகள், குடும்பம் இப்படியே ராகவனோட வாழ்க்கை ஓடிருச்சு. கணவன், பிள்ளைகள், வீட்டு வேலைகள், சமையலறை அப்படின்னே வேதவள்ளிக்கு காலம் ஓடிருச்சு. எப்பதான் ராகவன் ரிட்டையர் ஆவாரு, முதுமைய கொண்டாடலாம், ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு ராகவனும் வேதவள்ளியும் காத்திருந்தாங்க. அந்த நாளும் வந்தது. போன வாரம்தான் ராகவன் ரிட்டையர் ஆனாரு. இனி பிள்ளைக வீட்ல பேரம்பேத்திகளோட விளையாடிக்கிட்டு டிவி பாத்துக்கிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அப்பப்போ ஊருக்கு வந்து சொந்தக்காரங்க வீட்டு ஃபங்க்ஷன்ல கலந்துகிட்டு போகலாம். திருமணமாகி 30 வருஷங்கள் வாழாத வாழ்க்கைய நாம வாழணும் அப்படின்னு ராகவனும் வேதவள்ளியும் ஆர்வத்தோட காத்திருந்தாங்க. பொதுவா எல்லாரும் முதுமைனா சாபம், சுமை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வேதவள்ளியும் ராகவனும் முதுமைனா வரம், சுகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட ராகவனும் வேதவள்ளியும் தன்னோட பெரிய பையன் மனோஜ் வீட்டுக்கு போறதுக்கு கிளம்பிக்கிட்டு இருந்தாங்க. மனோஜுக்கு பிடிச்ச கஞ்சி வத்தல், மருமக வித்யாவுக்கு பிடிச்ச மாவடு ஊறுகாய், பேரன் ஆதித்யாவுக்கு பிடிச்ச அதிரசம் இப்படி எல்லாம் செஞ்சு ஊருக்கு போற பேக்ல எடுத்து வச்சா வேதவள்ளி. கிராமத்துல விவசாயிகள்ட்ட இருந்து நேரடியா கிடைக்கிற காய்கறிகளையும் வாங்கிக்கிட்டாங்க. துணிகளை டிராவல் பேக்ல வச்சா. மகன் வீட்டுக்கு போறோம், பேரனை பார்க்க போறோம் அப்படின்ற ஆவல்ல அவளுக்கு 10 வயசு குறைஞ்ச மாதிரி இருந்தது. பம்பரமா சுத்தி சுத்தி வேலை பார்த்தா. எல்லாத்தையும் பார்த்து மனசுக்குள்ளேயே சிரிச்சுக்கிட்டாரு ராகவன். என்னதான் இருந்தாலும் இந்த அம்மாக்களுக்கு பசங்க வீட்டுக்கு போகும்போது மட்டும் கட்டப்பை சுமை ஒரு பெரிய சுமையாவே தெரியாது அப்படின்னு நினைச்சு தனக்குள்ளேயே சிரிச்சுக்கிட்டாரு. அப்புறம் பேரன் போன்ல கேட்டபடி குதிரை பொம்மையும் எடுத்து மறக்காம வேதவள்ளி கிட்ட கொடுத்துட்டு சொன்னாரு. இதுல நம்ம பையன் மனோஜ் விளையாடுனா, இப்போ ஆதி விளையாட போறான். ஆமாங்க, ராசியான பொம்மை. இந்த காலத்து பிள்ளைங்க எல்லாம் மாடனா கேக்கும்போது ஆதி மட்டும் பழைய காலத்து பொருட்களை ரசிக்கிறான்ல. ஆமாம் வேதா, ஆதிய நினைக்கும் போது எனக்கு பெருமையா இருக்கு. பழமைய ரசிக்க மதிக்க எல்லாம் ஒரு குணம் வேணும். அது நம்ம பேரங்கிட்ட இருக்கு அப்படின்னு 2 பேரும் ஆதிய பத்தி பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஊருக்கு தேவையான எல்லா பொருட்களையும் எடுத்து வச்ச பிறகு அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட மகை வீட்டுக்கு போக போறத பெருமையா சந்தோஷமா சொல்லிட்டு வந்தாங்க. ராத்திரி 8 மணிக்கு ட்ரெயின். 2 பேரும் லக்கேஜ் பேக்க எடுத்துக்கிட்டு ட்ரெயின்ல ஏறினாங்க. வேதவள்ளி
ஜன்னல் சீட்ல உட்கார்ந்தா. அவளுக்கு எதிரில ராகவன் உட்கார்ந்து புத்தகம் படிக்க ஆரம்பிச்சாரு. கடந்த கால நினைவுகள் வேதவழிய தழுவ ஆரம்பிச்சுது. மனோஜ், தீபக், வெண்மதி 3 பேரும் ஸ்கூலுக்கு போனது, காலேஜுக்கு போனது. தீபக்குக்கும் வெண்மதிக்கும் இடையில அடிக்கடி ஏற்படுற குழந்தைத்தனமான சண்டைகளும், அவங்கள சமாதானப்படுத்த வேதவழி படுற பாடும், வேலையிலிருந்து ராகவன் வந்ததும் அவரோட நேரத்தை செலவிட நீ நானும் போட்டி போட்டு சண்டை போடுறதும், அவங்கள சந்தோஷமா வச்சுக்க ஒவ்வொரு நொடியும் அனுபவிச்ச வலிகளும் வேதனைகளும், அவங்க படிச்சு பட்டம் வாங்கும்போது அடைஞ்ச பெருமையும், அவங்களோட கல்யாணத்தை பார்த்து ஆனந்த கண்ணீர் வடிச்சதும், பேரம்பேத்திகளோட வருகையால வாழ்க்கை நிறைவு பெற்றதா உணர்ந்த உன்னத தருணத்தையும் நினைச்சுக்கிட்டே வேதவழி டிராவல் பண்ணிக்கிட்டு இருந்தா. மனைவியோட முகத்தை வச்சே அவ என்ன நினைக்கிறான்னு ராகவன் புரிஞ்சுகிட்டாரு. தனக்குள்ளேயே சிரிச்சாரு. முதுமை வரமாக போகுது அப்படின்ற சந்தோஷத்தோட 2 பேரும் டிராவல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இவங்க சந்தோஷம் நிலைச்சுதா, முதுமை வரமானதா, காலந்தான் பதில் சொல்லணும். ரயில்வே ஸ்டேஷன்ல இவங்கள வரவேற்க மனோஜ் காத்துக்கிட்டு இருந்தான். ட்ரெயின் வந்தது. ராகவனும் வேதவழியும் லக்கேஜோட இறங்குனாங்க. அவங்கள பார்த்ததும் மனோஜ் அவங்க பக்கத்துல வந்தான். வாங்கப்பா, வாங்கம்மா. நல்லா இருக்கியாப்பா? நான் நல்லா இருக்கேம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? அப்படின்னு மனோஜ் கேட்டதும் ராகவன் சொன்னாரு, நாங்க நல்லா இருக்கோம்ப்பா. சரிப்பா, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட லக்கேஜை எடுத்துக்கிட்டு மனோஜ் முன்னாடி போனான். அவன் பின்னாடி ராகவனும் வேதவள்ளியும் போனாங்க. அவனோட கார் டிக்கில லக்கேஜ வைக்க ஆரம்பிச்சான் மனோஜ். ராகவன் கேட்டாரு, கார் நல்லா இருக்கே, யாரோடது? நம்மளோடதான்ப்பா, உட்காருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே லக்கேஜ டிக்கில வச்சான் மனோஜ். ராகவனும் வேதவள்ளியும் ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க. மனோஜ் காரோட பின் சீட்டு கதவை திறந்தான். ராகவனும் வேதவழியும் ஏறி உட்கார்ந்தாங்க. மனோஜ் டிரைவர் சீட்ல உட்கார்ந்தான். காரை ஸ்டார்ட் பண்ணான். காரு முன்னோக்கி போச்சு. ராகவனும் வேதவழியும் அமைதியா இருந்தாங்க. அப்புறம் மனோஜ் கேட்டான், உங்களுக்கு வேண்டிய மருந்து மாத்திரை எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்களா, இல்ல போற வழியில வாங்கிக்கணுமா? எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டோம்பா. சரிம்மா, ஏதாவது வாங்கணும்னா சொல்லுங்க, வாங்கிக்கலாம். சரிப்பா, எப்போ கார் வாங்குன? எங்க கிட்ட சொல்லவே இல்லையே. இப்பதாம்மா வாங்கணும். உங்ககிட்ட சொல்லலாம் தான் இருந்தேன். அதுக்குள்ள ஸ்கூல்ல வேலை அது இதுன்னு டென்ஷன்ல மறந்துட்டேம்மா அப்படின்னு மனோஜ் சொன்னதும் வேதவள்ளி ராகவனை பார்த்தா. கவலைப்படாத அப்படின்ற மாதிரி கண்களால சைகை காட்டினாரு ராகவன். அப்புறம் சொன்னாரு, பரவாயில்லப்பா, காரு நல்லா இருக்கு. எவ்வளவு விலை அப்படின்னு ராகவன் கேட்டதும் மனோஜ் சொன்ன விலைய கேட்டு வேதவழிக்கு மயக்கமே வந்துரும் போல இருந்தது. 3 மாசத்துக்கு முன்னாடி போன்ல மனோஜோட பேசினது வேதவழியோட ஞாபகத்துக்கு வந்தது. தம்பி மனோஜ், எப்படி இருக்க? ஆதி எப்படி இருக்கான்? வித்யா எப்படி இருக்கா? நாங்க நல்லா இருக்கோம்மா. நீங்களும் அப்பாவும் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம்ப்பா. இங்க 1 வாரமா சரியான மழை. அங்க மழையெல்லாம் எப்படிப்பா இருக்கு? அப்பப்போ வரும், அப்புறம் வெயில் வாட்டி எடுக்கும். சரிப்பா, நம்ம வீடு மழை பெஞ்சா ஒழுகுது, சுவத்துல விரிசல் விழுந்துருச்சு, ரிப்பேர் பார்க்கணும். சரிம்மா. என்னப்பா சரின்னு சொல்ற? வேற என்னம்மா சொல்லணும்? எப்போ பார்க்கணும், எவ்வளவு செலவாகும் அப்படின்னு கேட்கணும்ப்பா. பார்க்க போறது நீங்க, செலவு செய்ய போறதும் நீங்க. இதுல நான் கேட்க என்ன இருக்கு? என்னப்பா இப்படி சொல்ற? நிறைய செலவாகும். கடைசி காலத்துக்குன்னு நாங்க வச்சிருக்கிற பணத்தை செலவு பண்ணிட்டா அப்புறம் நாங்க என்னப்பா பண்றது? புரியுதுமா, ஆனா என்னால இப்போ முடியாதே. ஏன்பா, என்னாச்சு? இல்லம்மா, கொஞ்சம் கஷ்டம். அவ்வளவு பணம் இப்ப என்னால ரெடி பண்ண முடியாது. வெண்மதி கிட்ட கேளுங்க. வெண்மதி கிட்டவா? ஆமாமா, பொண்ணுக்கும் சொத்துல உரிமை இருக்கு. அப்போ செலவு பண்றதுக்கும் உரிமை இருக்குல்ல? என்னப்பா இப்படியெல்லாம் பேசுற? பொண்ணுகிட்ட போயி மாப்பிள்ள நம்மள பத்தி என்ன நினைப்பாரு? மாப்பிள்ள என்ன நினைப்பாருன்னு கவலைப்படுறீங்க. ஆனா மருமக என்ன நினைப்பான்னு யோசிக்க மாட்டீங்க. மனோஜ், என்ன இப்படியெல்லாம் பேசுற?
நியாயத்தை தாமா பேசுறேன். சரி விடுங்க. உங்களுக்கு விருப்பம் இல்லைனா வெண்மதி கிட்ட கேட்க வேண்டாம். தம்பி கிட்ட கேளுங்க. இல்லைனா நீங்களே பார்த்து பண்ணிக்கோங்க. என்கிட்ட அவ்வளவு பணம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டான் மனோஜ். அதுக்கப்புறம் சில நாட்களுக்கு அவன் போனே எடுக்கல. போன வாரம்தான் ராகவன் ரிட்டையர் ஆக போறத சொல்றதுக்காக போன் பண்ணாரு. அப்பதான் மறுபடியும் மனோஜ் பேசினான். வீட்டு ரிப்பேர் பத்தி அவனும் கேக்கல, இவங்களும் சொல்லல. சாதாரணமா எல்லாரும் பேசுனாங்க. நடந்து முடிஞ்சத பத்தி பேசி என்ன ஆகப்போகுது, தேவையில்லாத மன வருத்தம்தான் அப்படின்னு வேதவள்ளியும் எதை பத்தியும் பேசல. சகஜமா பேசினா. அப்புறம் நாளடைவுல அப்படி ஒரு சம்பவம் நடந்ததையே அவ மறந்து போனா. அதனாலதான் ராகவன் ரிட்டையர் ஆனதும் ஒரு வாரம் கழிச்சு சந்தோஷமா மனோஜ் வீட்டுக்கு ராகவனோட கிளம்புனா. மகன் பேரன் மேல இருக்கிற பாசம் கோபத்தை ஜெயிச்சிருச்சு. அப்படின்னு அன்னைக்கு நடந்தத நினைச்சு பார்த்தா வேதவள்ளி, அன்னைக்கு வீட்டு ரிப்பேர் செலவுக்கு பணம் கொடுக்க முடியாது, கஷ்டம், அவ்வளவு பணம் இல்ல அப்படின்னு சொன்னவன் இப்போ இவ்வளவு பணம் கொடுத்து கார் வாங்கியிருக்கான் அப்படின்னு நினைச்சு ராகவன வருத்தத்தோட பார்த்தா வேதவள்ளி. அவளோட கைய ஆறுதலா பிடிச்சாரு ராகவன். கார் மனோஜ் வீட்டு வாசல் முன்னாடி நின்னுச்சு. அத்த, மாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே வித்தியா வந்தா. பின்னாலேயே ஆதி வந்தான். ஐ தாத்தா பாட்டி அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஓடி வந்து அவங்கள கட்டி பிடிச்சுக்கிட்டான். பேரனை அரவணைச்சு முத்தமலைய பொழிஞ்சாங்க ராகவனும் வேதவள்ளியும். அப்புறம் டிக்கிய திறந்து மனோஜ் லக்கேஜ் எடுத்துக்கிட்டு வந்தான். வாங்கிட்டு வந்த காய்கறிகள், செஞ்சு எடுத்துட்டு வந்த ஊறுகாய், வத்தல், அதிரசம், அப்புறம் ஆதிக்கு பிடிச்ச குதிரைன்னு எல்லாத்தையும் கொடுத்தாங்க ராகவனும் வேதவள்ளியும். இதெல்லாம் எதுக்கு அத்த அப்படின்னு ஃபார்மாலிட்டிக்காக கேட்டுட்டு எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டா வித்தியா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் பேரனை பார்த்த சந்தோஷத்துல ராகவனும் வேதவள்ளியும் மெய் மறந்து இருந்தாங்க. ராகவனும் வேதவள்ளியும் மனோஜ் வீட்டுக்கு வந்து ஒரு வாரம் ஆயிடுச்சு. ஸ்கூல்ல எக்ஸாம் நடக்கிறதால மனோஜ் ரொம்ப பிஸியா இருந்தான். வித்யாவும் பியூட்டி பார்லர்ல பிஸியா இருந்தா. பேரன் ஆதிக்கும் எக்ஸாம் நடந்தது. அதனால அவனும் பிஸியா இருந்தான். மறுபடியும் ராகவனும் வேதவள்ளியும் தனிமைய உணர ஆரம்பிச்சாங்க. வேதவழி வந்துட்டா, அதனால வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் அவ தலையில கட்டிரலாம் அப்படின்னு வித்தியா நினைக்கல. எப்பவும் போல எல்லா வேலைகளையும் அவதான் செஞ்சா. நான் செய்றேன் வித்தியா அப்படின்னு வேதவழி சொன்னாலும் வித்தியா அனுமதிக்கிறதில்ல. அவ என்னென்ன பொருள் வச்சிருக்கான்னு எனக்கு தெரிஞ்சிரும்னு என்ன வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்றாளா, இல்ல உண்மையிலேயே என் மேல உள்ள அக்கறையில வேலை செய்ய வேண்டான்னு சொல்றாளா அப்படின்னு புரியாம வேதவள்ளி தவிச்சா. கணவன் ராகவன் கிட்ட தன்னோட குழப்பத்தை பத்தி சொன்னா. அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு. ஊர்ல இருக்கும்போது எல்லா வேலையும் நீதான் பாப்ப. இங்க உன் மருமக உன்னை உட்கார வச்சு சாப்பாடு போடுறா. ஊரு உலகத்துல எத்தனை மாமியாருக்கு இப்படி மருமக கிடைப்பா சொல்லு. எல்லாம் நீ செஞ்ச புண்ணியம். நல்லா ரெஸ்ட் எடுத்து வாழ்க்கைய என்ஜாய் பண்ணு. அட போங்க, வேலையே பார்த்துட்டு இப்போ வேலை செய்யாதேனா எப்படி, ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு புலம்புற மனைவிய சிரிச்சுக்கிட்டே பார்த்தாரு ராகவன். அப்புறம் சொன்னாரு, உன் நிலைமை புரியுது, கொஞ்ச நாள் போகட்டும், எல்லாம் சரியாயிடும் அப்படின்னாரு. நாட்கள் சென்றன. ஒரு நாள் வித்தியா அவளோட ரூம்ல கதவை சாத்திக்கிட்டு அவளோட பியூட்டி பார்லர் இன்ஸ்டாகிராம் சேனல்ல லைவ்ல இருந்தா. ராகவன் பேரன் ஆதியோட பார்க்குக்கு போயிருந்தாரு. வேலை பார்த்த உடம்பு வேதவள்ளிக்கு இப்போ சும்மாவே இருந்ததும் அவளுக்கு உடம்பு சரியில்லாத மாதிரி ஒரு உணர்வு. அதனால பார்க்குக்கு வரலைன்னு சொல்லிட்டா. அதனாலதான் ராகவனும் ஆதியும் மட்டும் பார்க்குக்கு போயிருந்தாங்க. வேதவழி படுத்திருந்தா. சும்மா இருந்தா சரிப்பட்டு வராது. வித்தியா வரதுக்குள்ள சமையல் அறைக்குள்ள போய் ஏதாவது சமைப்போம், பார்க்ல இருந்து வர ஆதிக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு முடிவெடுத்து சமையல் அறைக்குள்ள போனா வேதவள்ளி. மைக்ரோ ஓவன்ல இருந்து எல்லா நவ நாகரிக பொருட்களும் அங்க இருந்தது. அத பார்த்ததும் வேதவழி பிரமிச்சு போனா. அப்புறம் சமாளிச்சுக்கிட்டு சமையல் செய்ய ஆரம்பிச்சா. 2 வாரத்துக்கு மேல சும்மாவே இருந்தவ இப்போ மறுபடியும் வேலை செய்ய ஆரம்பிச்சதும் கைகால் எல்லாம் ஆட ஆரம்பிச்சுது. தலை சுத்தல் அதிகமாச்சு. அங்கேயே மயங்கி கீழே விழுந்துட்டா. இது எதுவும் தெரியாம வித்தியா லைவ்ல மும்மரமா இருந்தா.
பார்க்ல இருந்து ஆதியோட திரும்பின ராகவன் அவங்களோட ரூம்ல வேதவள்ளி இல்லாததால பதட்டமானாரு. வீடு முழுக்க தேடினாரு. கடைசியா கிச்சனுக்குள்ள வந்தாரு. அங்க மயங்கி விழுந்து கிடக்கிற மனைவி வேதவள்ளிய பார்த்ததும் பதறி போனாரு. அவளை தூக்கி மடியில வச்சுக்கிட்டு வேதா வேதான்னு கத்திக்கிட்டு அவளோட மயக்கத்தை தெளிய வைக்க முயற்சி பண்ணாரு. பாட்டி பாட்டின்னு ஆதி அழுக ஆரம்பிச்சான். அப்புறம் ராகவன் ஆதிய பார்த்து சொன்னாரு, ஆதி தண்ணி கொண்டு வா அப்படின்னு ராகவன் சொன்னதும் ஆதி தண்ணி கொண்டு வந்தான். வேதவழி முகத்துல தண்ணிய தெளிச்சாரு ராகவன். வேதவழி மெதுவா கண் விழிச்சு பார்த்தா. ராகவன் கேட்டாரு, என்னாச்சு? ஒன்னும் இல்ல, தலை சுத்தல். உன்னை யாரு கிச்சனுக்குள்ள வர சொன்னது அப்படின்னு ராகவன் கோபமா கேட்டாரு. வேதவழி மௌனமா இருந்தா. அப்புறம் அவளை கைத்தாங்களா கூட்டிக்கிட்டு வந்து அவங்களோட ரூம்ல மெத்தையில படுக்க வச்சாரு. அப்புறம் வெளியில வந்தாரு. வித்யா லைவ் முடிஞ்சு இன்னும் வெளியில வரல. அப்புறம் பையன் மனோஜுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னாரு. நான் உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் லொகேஷனை வாட்ஸ்அப்ல ஷேர் பண்றேன். நீங்க அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வாங்கப்பா. நான் சாயந்தரம் வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் போனை வச்சுட்டான். அப்பதான் வித்யா வந்தா. ராகவன் நடந்ததை சொன்னாரு. அப்படியா மாமா, எனக்கு தெரியாது. நான் லைவ்ல இருந்தேன். நீங்க அத்தைய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வாங்க. எனக்கு வேலை முடிஞ்சுது. நான் ஆதிய பாத்துக்கிறேன் அப்படின்னு வித்யா சொன்னதும் ராகவனுக்கு என்ன பேசுறது என்ன சொல்றதுன்னு ஒண்ணுமே புரியல. அமைதியா வித்யாவை பார்த்தாரு. வித்யா மேலும் சொன்னா, ராத்திரி சாப்பாட்டுக்கு அத்தைக்கு என்ன கொடுக்கணும்னு மறக்காம டாக்டர் கிட்ட கேட்டுட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு வித்யா ஆதிய கூட்டிக்கிட்டு உள்ள போனா. அப்புறம் மனோஜ் அனுப்புன லொகேஷனை வச்சு ராகவன் வேதவழிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாரு. டாக்டர் அவளை செக்கப் பண்ணிட்டு சொன்னாரு, அவங்களுக்கு உடம்புக்கு ஒன்னும் இல்ல. அவங்க பேசுனதுல இருந்து இவ்வளவு நாள் அவங்க வாழ்ந்த சூழ்நிலை வேற, இப்போ இருக்கிற சூழ்நிலை வேற. வேலையே பார்த்துட்டு இருந்துட்டு இப்போ சும்மா இருந்ததும் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாத மாதிரி தோண ஆரம்பிச்சிருக்கு. நம்ம மனசு நினைக்கிறதத்தான் நம்ம உடம்பு செய்யும். உடம்பு சரியில்லைன்னு மனசு நினைக்க நினைக்க நமக்கு உண்மையிலேயே உடம்பு சரியில்லாம போயிரும். அது மாதிரிதான் இவங்களுக்கும் ஆயிருக்கு. வேற ஒன்னும் இல்ல. அவங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு கூட்டிட்டு போங்க. முன்னாடி மாதிரியே அவங்கள ஆக்டிவா பாத்துக்கங்க அப்படின்னு டாக்டர் சொன்னதும் ராகவன் வேதவழிய கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்தாரு. வேதவழி சொன்னா, இது நம்ம பையன் வீடு. நாம சந்தோஷமா இருக்கலாம்னு இங்க வந்தோம். ஆனா நம்மளால உரிமையா ஒண்ணு கூட இங்க பண்ண முடியல. சும்மாவே இருக்கவும் முடியல. புரியுது வேதா. இன்னைக்கு உன்னை அப்படி பார்த்ததும் என் உயிரே என்கிட்ட இல்ல. வித்தியா ரூமை விட்டு வெளியில வரல. நீ மயக்கம் போட்டு விழுந்த சத்தம் கூடவா கேக்கல? எல்லாம் தெரிஞ்சே அவ வெளியில வரலையா, இல்ல உண்மையிலேயே தெரியாதான்னு எனக்கு புரியல. ஆனா எதுவுமே இங்க சரியில்லை. எனக்கு இப்படி ஆனத மனோஜ் கிட்ட சொன்னீங்களா? முதல்ல அவங்கிட்ட தான் சொன்னேன். அவன்தான் ஹாஸ்பிட்டல் லொகேஷனை அனுப்பி அம்மாவை கூட்டிட்டு போயிட்டு வாங்க, நான் சாயந்தரம் வந்து பாக்குறேன்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டான் அப்படின்னு ராகவன் சொன்னதும் சின்ன வயசுல மனோஜுக்கு உடம்பு சரியில்லாத போது ராகவனும் வேதவள்ளியும் துடிச்ச துடிப்பும் பட்ட கஷ்டமும் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. கண்ணுறக்கம் இல்லாம அவனை கண்ணும் கருத்துமா பாத்துக்கிட்டாங்க. ஆனா இன்னைக்கு அப்படின்னு நினைக்கும் போதே வேதவழியோட கண்கள் கலங்குச்சு. ராகவன் சொன்னாரு, நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு புரியுது. நீ வருத்தப்படாத. உனக்கு உடம்பு சரியானதும் நாம நம்ம ஊருக்கு போகலாம். இல்லைங்க, நம்ம தீபக் வீட்டுக்கு போகலாம். தீபக் வீட்டுக்கா? ஆமாங்க, தீபக்கும் துளசியும் வேலைக்கு போறாங்க. அப்போ வீட்டு வேலையெல்லாம் நான் தானே பார்க்கணும். நானும் பழையபடி சுறுசுறுப்பாயிடுவேன். பேத்தியையும் பார்த்த மாதிரி இருக்கும் அப்படின்னு வேதவழி சொன்னதும் ராகவன் யோசிச்சாரு. அவ சொல்றதுலயும் ஒரு அர்த்தம் இருக்குன்னு அவருக்கு தோண ஆரம்பிச்சுது. அதனால சரினாரு. அந்த சந்தோஷத்திலேயே வேதவழி சீக்கிரம் குணமானா. அப்புறம் ஒரு நாள் ராத்திரி எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது ராகவன் சொன்னாரு, மனோஜ், நாளைக்கு காலையில நானும் அம்மாவும் தீபக் வீட்டுக்கு கிளம்பலாம்னு இருக்கோம். சரிப்பா, தீபக் கிட்ட சொல்லிட்டீங்களா அப்படின்னு மனோஜ் கேட்டதும் ராகவனும் வேதவழியும் ஒருத்தர ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க. இருந்துட்டு போகலாமே, ஏன் கிளம்புறீங்க அப்படின்னு மனோஜ் கேப்பான்னு ரெண்டு பேரும் எதிர்பார்த்தாங்க. ஆனா அவன் கேட்டது வேற. அதிர்ச்சியை விட வருத்தம்தான் அதிகமா இருந்தது. அப்புறம் யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு ராகவன் சொன்னாரு,
உன்கிட்ட சொல்லிட்டு தான்ப்பா அவன்கிட்ட பேசணும்னு இருந்தோம். சரிப்பா, பேசிருங்க, பேசிட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் எந்திரிச்சு கை கழுவுனான். பெத்தவங்களையும் அவன் கை கழுவி விட்டதா ராகவனுக்கும் வேதவழிக்கும் தோணுச்சு. அப்புறம் சாப்பிட்டு முடிச்சதும் தீபக் கிட்ட பேசினாங்க. மறுநாள் காலையில ராகவனும் வேதவள்ளியும் தீபக் வீட்டுக்கு புறப்பட்டாங்க. சென்னையில வெயில் ரொம்ப கடுமையா இருந்தது. நெத்தில வியர்வை வடிய காலையில 8 மணிக்கே ராகவனும் வேதவள்ளியும் வேளச்சேரியில உள்ள ஒரு சிறிய அடுக்குமாடி குடியிருப்பு முன்னாடி வந்து நின்னாங்க. தீபக் வந்தான். அப்பா, அம்மா, என்னப்பா இப்படி அழைச்சு போயிட்ட? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, லக்கேஜ கொடுங்க, லிஃப்ட் ஒர்க் ஆகல, படியில தான் ஏறி போகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே லக்கேஜ எடுத்துக்கிட்டு தீபக் முன்னாடி போனான். அவன் பின்னாடி ராகவனும் வேதவள்ளியும் போனாங்க. மூச்சு வாங்க ஒரு வழியா ராகவனும் வேதவள்ளியும் படியில ஏறி வீடு வந்து சேர்ந்தாங்க. அத்த, மாமா, உட்காருங்க, நான் தண்ணி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு துளசி உள்ள போனா. பள்ளிக்கூடத்துக்கு ரெடியாகி வந்த அனுபமா தாத்தா பாட்டிய பார்த்ததும் ரொம்ப சந்தோஷப்பட்டா. ஐ தாத்தா பாட்டி அப்படின்னு சொல்லிக்கிட்டே வேதவள்ளியோட மடியில ஏறி உட்கார்ந்துகிட்டா. துளசி தண்ணீரோட வந்தா. துளசிய பார்த்து அனுபமா கேட்டா, அம்மா, தாத்தா பாட்டி வந்திருக்காங்கல்ல, நான் இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் ஸ்கூலுக்கு லீவ் போட்டுக்கட்டுமா அப்படின்னு அனுபமா கேட்டதும் துளசி அவள முறைச்சா. அனுபமா முகம் வாடி போச்சு. தலகுனிஞ்சு பேசாம இருந்தா. இத ராகவனும் வேதவள்ளியும் கவனிச்சாங்க. ராகவன் கேட்டாரு, ஒரு நாள் தானேம்மா, லீவ் எடுத்துக்கட்டும், இப்ப என்ன ஆகப்போகுது அப்படின்னு ராகவன் கேட்டதும் தீபக் சொன்னான், அப்பா, அவளுக்கு இன்னைக்கு எக்ஸாம் இருக்கு, அத கட்டடிக்க இப்படி டிராமா போடுறா, நீங்க அவளுக்கு செல்லம் கொடுக்காதீங்க அப்படின்னு கண்டிப்பா சொன்ன தீபக்க அதிர்ச்சியோட பார்த்தாங்க ராகவனும் வேதவள்ளியும். அப்புறம் 2 பேரும் ஒருத்தர ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க. அமைதியா இருந்தாங்க. துளசி சொன்னா, அத்தை, காலை டிஃபன் இதுல இருக்கு, மதியத்துக்கு சாப்பாடு ஹாட் பாக்ஸ்ல வச்சிருக்கேன், நீங்க சாப்பிடும்போது சூடு மட்டும் பண்ணிக்கோங்க, நைட்டு நான் வந்த பிறகு நாம சேர்ந்து சமைக்கலாம், இப்போ இவள ஸ்கூல்ல விட்டுட்டு அப்படியே நாங்க ஆபீஸுக்கு கிளம்புறோம், சாயந்தரம் நாங்க வந்ததும் நாம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பதிலுக்கு கூட காத்திருக்காம ஹேண்ட்பேக்க மாட்டிக்கிட்டு குழந்தை அனுபமாவை கூட்டிக்கிட்டு கிளம்பிட்டா. சரிப்பா, நாங்க வரோம், நீங்க ரெஸ்ட் எடுங்க, சாயந்தரம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுபமாவோட ஸ்கூல் பேக்கு லஞ்ச் பேக்கை எடுத்துக்கிட்டு தீபக்கும் கிளம்பிட்டான். ராகவனும் வேதவள்ளியும் ஒருத்தர ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க. அப்புறம் 2 பேரும் அவங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு வாங்கிட்டு வந்த பழங்களை ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு காலை டிஃபனை சாப்பிட்டாங்க. அப்புறம் பால்கனியில நின்னு வேடிக்கை பார்த்தாங்க, டிவி பார்த்தாங்க, மதிய சாப்பாட்டை சூடு செஞ்சு சாப்பிட்டாங்க. பயண அசதி, மனசுல பாரம் அவங்கள அறியாம அப்படியே தூங்கிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு எந்திரிச்சு முகம் கழுவிட்டு காஃபி போட்டா வேதவள்ளி. ராகவனும் வேதவள்ளியும் காஃபி குடிச்சாங்க. அனுபமாவ பக்கத்து வீட்டு வசுமதி ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வந்தா. நீங்க தீபக் சாரோட அப்பா அம்மாவா அப்படின்னு ராகவனையும் வேதவள்ளியையும் பார்த்து வசுமதி கேட்டா. வேதவள்ளி பதில் சொன்னா, ஆமா, நீங்க? நான் பக்கத்து வீட்ல இருக்கேன், என் பையனும் அனுபமா படிக்கிற ஸ்கூல்ல தான் படிக்கிறான், தினமும் என் பையனை கூப்பிடும்போது அனுவையும் நான் கூட்டிட்டு வந்துருவேன், என் வீட்ல தான் இருப்பா, துளசி வந்ததும் அனுவை கூட்டிட்டு போவாங்க, ஆனா இன்னைக்கு நீங்க இருக்கிறதால நேரே வீட்ல விட சொல்லிட்டாங்க. ஓ, அப்படியா, ரொம்ப தேங்க்ஸ்மா. இதுல என்னம்மா இருக்கு, அப்புறம் உங்க ஊர் என்ன அப்படின்னு வசுமதி கேட்டதும் வேதவள்ளி பதில் சொல்ல ஆரம்பிச்சா. கொஞ்சம் கொஞ்சமா வேதவள்ளி அவளோட வீட்டு உறுப்பினர்களோட ராசி ஜாதகத்தை தவிர எல்லாத்தையும் வசுமதி கிட்ட சொல்லிட்டா. பேச ஒரு ஆள் கிடைச்சா போதும், விடிய விடிய பேசுவா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வேதவள்ளிய பார்த்து சிரிச்சாரு ராகவன். அப்புறம் வசுமதி கிளம்பிட்டா. பேத்தி அனுவுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்தா. அப்புறம் 3 பேரும் சேர்ந்து மாடியில கொஞ்ச நேரம் நடந்தாங்க. தீபக்கும் துளசியும் வரவும் மாடியிலிருந்து ராகவனும் வேதவள்ளியும் அனுவை கூட்டிக்கிட்டு வரவும் சரியா இருந்தது. அப்புறம் எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து பேசி சிரிச்சாங்க. ராத்திரி உணவை துளசியும் வேதவள்ளியும் சேர்ந்து ரெடி பண்ணாங்க.
மறுநாள்ல இருந்து எல்லா வீட்டு வேலைகளும் வேதவழி தலையில வந்து விழுந்துச்சு. வீட்டு வேலை பாக்குறதுனாலே வேதவழிக்கு ரொம்ப பிடிக்குமே, அதனால சுறுசுறுப்பா எல்லா வேலைகளையும் பார்த்தா. ஒரு நாள் காலையில தீபக் கிட்ட வேதவழி கேட்டா, காய்கறி எல்லாம் தீந்து போச்சுப்பா, வாங்கிட்டு வரணும், காசு தரியா அப்படின்னு கேட்டா. தீபக் பர்சுல இருந்து பணத்தை எடுத்து கொடுத்தான். பக்கத்துல இருக்கிற காய்கறி கடைக்கு போய் ராகவனும் வேதவள்ளியும் காய்கறி வாங்கிட்டு வந்தாங்க. அதுக்கு அடுத்த நாள் மளிகை சாமான்கள் தீந்து போச்சு, வாங்கணும் அப்படின்னு சொல்லி தீபக் கிட்ட இருந்து வேதவள்ளி பணம் வாங்கிக்கிட்டா. அன்னைக்கு ராகவனும் வேதவள்ளியும் பக்கத்துல இருக்கிற டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு போய் மளிகை சாமான்களை வாங்கிட்டு வந்தாங்க. ராத்திரி ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்ததும் ராகவனும் வேதவள்ளியும் வாங்கி வச்சிருக்கிற மளிகை பொருட்களை பார்த்து தீபக்கும் துளசியும் அதிர்ச்சி அடைஞ்சாங்க. துளசி தீபக்க பார்த்து முறைச்சா. தீபக் தலகுனிஞ்சு பேசாம நின்னா. இதுக்கு மேல பேசாம விட்டா சரியா இருக்காதுன்னு முடிவெடுத்து துளசி பேச ஆரம்பிச்சா. அத்தை, எதுக்கு இவ்வளவு சாமான்கள் வாங்குனீங்க? இங்க என்ன கல்யாணமா நடக்க போகுது? என்னம்மா இப்படி கேக்குற? ஒரு மாசத்துக்கு தேவையானதுதான் நான் வாங்கியிருக்கேன். இதுல எதுவும் அதிகமா வாங்கலையே. எங்களுக்கு இது அதிகம்தான். நாங்க இவ்வளவு வாங்க மாட்டோம். எங்களுக்கு ஏகப்பட்ட இஎம்ஐ இருக்கு. பட்ஜெட் போட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். என்னம்மா சொல்ற? உங்க பெரிய பையன் மட்டும் காரு அது இதுன்னு எல்லா வசதிகளோடையும் இருக்காரு. நாங்களும் அதே மாதிரி இருக்க வேண்டாமா? அப்பதானே நாளைக்கு நம்ம சொந்தக்காரங்க எங்களையும் மதிப்பாங்க. அதனாலதான் ஒவ்வொரு பொருளும் இஎம்ஐல வாங்கி அதுக்கு லோன் கட்டிக்கிட்டு இருக்கோம். அதனால காய்கறி மளிகை சாமான்கள் எல்லாம் பார்த்து பார்த்து தான் வாங்குவோம். ஏமா, படிச்ச புத்திசாலி பொண்ணு மாதிரியா பேசுற? அவன் அரசாங்க வேலைக்காரன். அவன் பொண்டாட்டி ஏதோ பியூட்டி பார்லர் வச்சிருக்கா. அதுல கிடைக்கிற வருமானத்துல அவங்க வாங்கிக்கிறாங்க. அவங்க வாங்குறாங்கன்னு நீங்களும் கடனுக்கு இதெல்லாம் வாங்கலாமா? புளிய பார்த்து பூனை சூடு கொடுக்கிட்ட கதையாவுல இருக்கு அப்படின்னு வேதவள்ளி சொன்னதும் துளசி எரிமலையானா. தீபக்க பார்த்து சொன்னா, பாத்தீங்களா, உங்க அண்ணன் புலியா, நீங்க பூனையா. அம்மாடி, நான் அந்த அர்த்தத்துல சொல்லலம்மா அப்படின்னு வேதவழி பேச ஆரம்பிச்சதும் தீபக் சொன்னான். அம்மா, போதும், இனிமே இந்த வீட்டுக்கு என்ன தேவையோ எப்போதும் போல நாங்களே வாங்கிட்டு வந்துடுறோம். இங்க இருக்கிறத வச்சு நீங்க சமையல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபக் உள்ள போயிட்டான். அவன் பின்னாடி அணுவ கூட்டிக்கிட்டு துளசியும் உள்ள போயிட்டா. கண்கள்ல கண்ணீரோட வேதவழி ராகவனை பார்த்தா. அவருக்கு என்ன சொல்றது, எப்படி அவளுக்கு ஆறுதல் சொல்றதுன்னு தெரியாம அமைதியா இருந்தாரு. அதுக்கப்புறம் வேதவழியும் ராகவனும் எதிலையும் தலையிடுறதில்ல. அவங்க உண்டு வேலை உண்டுன்னு இருந்தாங்க. ஒரு நாள் குழாயில தண்ணீர் வரல. ராகவனே பிளம்பிங் வேலை பார்த்து சரி பண்ணாரு. துளசி சொன்னா, ரொம்ப தேங்க்ஸ் மாமா. இதுல என்னமா இருக்கு, நம்ம வீட்டு வேலை தானே. இருந்தாலும் பிளம்பிங் செலவு மிச்சம். ரொம்ப தேங்க்ஸ் மாமா அப்படின்னு சொல்லிட்டு துளசி உள்ள போனா. ராகவனும் அமைதியா உள்ள வந்தாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியில துளசியும் வசுமதியும் பேசிக்கிட்டு இருந்தது கேட்டுது. பிளம்பரை வர சொல்லவா? வேண்டாம் வசு, என் மாமனாரே சரி பண்ணிட்டாரு. பரவாயில்ல, அப்போ காசு மிச்சம்னு சொல்லு. ஆமா வசு, மாமனாரும் மாமியாரும் வந்ததுல இருந்து கொஞ்சம் செலவு அதிகமாத்தான் இருக்கு. எங்க பட்ஜெட்டை மீறி செலவு போகுது. இதுல பிளம்பர் செலவு வேற ஆகுமேன்னு இருந்தேன். என் மாமனாரே சரி பண்ணி காசை மிச்சம் பண்ணிட்டாரு. இனி பிளம்பர் தேவையில்ல. பரவாயில்ல, உன் மாமனாரு இதெல்லாம் செய்யறாரு. எங்க வீட்லயும் தான் இருக்குங்களே, என் உயிரை வாங்குறதுக்குன்னே இருக்குதுங்க. சரி, எனக்கு வேலை இருக்கு, நான் அப்புறம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வசுமதி அங்கிருந்து கிளம்பிட்டா. துளசி உள்ள வந்தா. இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்த ராகவனுக்கு என்னவோ மாதிரி ஆயிடுச்சு. அமைதியா உள்ள வந்தாரு. அன்னைக்கு ராத்திரி எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடும்போது ராகவன் தீபக்கு கிட்ட கேட்டாரு. தீபக், நாங்க வந்ததால உனக்கு செலவு அதிகமாகுதாப்பா அப்படின்னு ராகவன் கேட்டதும் வேதவழி கேட்டா. என்னங்க இப்படியெல்லாம் கேக்குறீங்க? நீ சும்மாரு வேதா அப்படின்னு வேதவழிய பார்த்து சொல்லிட்டு தீபக்க பார்த்து ராகவன் சொன்னாரு. நீ சொல்லுப்பா. ஆமாப்பா, கொஞ்சம் எங்க பட்ஜெட்டை மீறி போகுது அப்படின்னு தீபக் சொன்னதும் வேதவழி அதிர்ச்சி அடைஞ்சா. கண்கள்ல இருந்து கண்ணீர் வடிஞ்சுது. தீபக் மேலும் சொன்னா,
முன்னாடி நானும் அவளும் வேலைக்கு போயிருவோம். ஞாயித்துக்கிழமை மட்டும்தான் வீட்ல இருப்போம். அதனால கரண்ட் பில்லு குறைவாத்தான் இருக்கும். இப்போ நீங்க வந்ததுல இருந்து கொஞ்சம் அதிகமா வருது. நாங்க காஃபி, டீ குடிக்கிறதில்ல. நீங்க வந்த பிறகு பால் செலவு அதிகமாகுது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அப்படின்னு தீபக் சொல்லிட்டு இருக்கும்போது ராகவன் சொன்னாரு. மன்னிச்சிருப்பா, எங்களால உங்களுக்கு கஷ்டம். நாளைக்கு நாங்க ஊருக்கு கிளம்புறோம். சரிப்பா அப்படின்னு தீபக் சொன்னதும் வேதவழியும் ராகவனும் ஒருத்தர ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க. அப்புறம் அமைதியா எந்திரிச்சு உள்ள போனாங்க. வேதவழி விடிய விடிய அழுதுகிட்டே இருந்தா. சின்ன வயசுல தீபக் கேட்ட எல்லாத்தையும் தன்னோட சக்திக்கு மீறி வாங்கி கொடுத்தவரு ராகவன். ஆனா இன்னைக்கு அவர்கிட்டயே பட்ஜெட் போட்டு செலவு கணக்கு சொல்றான் தீபக். வேதவழியால தாங்கிக்க முடியல. மறுநாள் ராகவனும் வேதவழியும் ஊரு வந்து சேர்ந்தாங்க. வேதவழிக்கு மனசே சரியில்லை. 2 பிள்ளைகளும் இப்படி இருப்பாங்கன்னு அவ கனவுல கூட நினைச்சதில்ல. அதனால யதார்த்த உண்மைய அவளால ஏத்துக்க முடியல. தவிச்சா. அப்போ மக வெண்மதி கிட்ட இருந்து போன் வந்தது. அம்மா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். உங்க பசங்க வீட்டுக்கு போயிருந்தீங்களே, அங்க என்ன நடந்தது? என்கிட்ட ஒண்ணுமே சொல்லலையே. என்னடி, உங்க பசங்கன்னு சொல்ற? அண்ணன்னு சொல்லு. அதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி. இப்பெல்லாம் அப்படி சொல்ல முடியாது. அது என்னவோ வாஸ்தவந்தாம்மா அப்படின்னு 2 பசங்க வீட்லயும் நடந்த எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்லி முடிச்சா வேதவள்ளி. அப்போ ஒரு மருமக வேலையே பார்க்க விடாம உன்னை துரத்திட்டா, இன்னொரு மருமக வேலை வாங்கியே துரத்திட்டா. சூப்பர்மா. மாமனார் மாமியார எப்படி விரட்டணும்னு உன் மருமகள்கிட்ட தான் கத்துக்கணும். ஆனா அதுக்கு உன் மகன்க மாதிரி எல்லா புருஷன்களும் பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணணும். எனக்கும் தான் ஒண்ணு வாச்சிருக்கே. என்னடி சொல்ற? அத ஏம்மா கேக்குற? என் மாமியாரு இங்கதான் இருக்காங்க. தாய் சொல்ல தட்டாதேன்ற வார்த்தைய கடைபிடிக்கிற உத்தமர் தான் உன் மாப்பிள்ளை. அதனால அம்மா சொல்லுக்கு மறுபேச்சு கிடையாது. எனக்கு இங்க வேலை பெண்டு நிமிருது. இதுல உன் பேத்திங்க வேற. ஒருத்திக்கு உடம்பு சரியில்லைனா இன்னொருத்திக்கு உடனே உடம்பு சரியில்லாம போயிருது. அச்சச்சோ, ரெட்ட பிள்ளைங்க. அப்படித்தான் ஆகும். இப்போ எப்படி இருக்கு? இப்போ பரவாயில்ல. நான் இந்த 2 பிள்ளைகளையும் வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். என் மாமியாரு இங்க இருக்கிற டம்ளரை அப்படி தள்ளி கூட வைக்க மாட்டாங்க. எல்லா வேலையும் நான் தான் பார்க்கணும். என்னால முடியல. என்னடி இப்படி சொல்ற? இந்த வாரம் உன்னையும் பேத்திகளையும் பார்க்க நாங்க அங்க வரலாம்னு இருந்தோம். ஐயோ, இங்கெல்லாம் வந்துராதீங்க அப்படின்னு வெண்மதி சொன்னதும் வேதவழியோட உள்ளம் சுக்குநூறா உடைஞ்சு போச்சு. வெண்மதி மேலும் சொன்னா. நான் முக்கியமா இத சொல்லத்தான் போன் பண்ணேன். என் மாமியாரும் இங்க இருக்காங்க. நீங்களும் இப்போ இங்க வந்தா நல்லா இருக்காது. அதுக்காகத்தான் சொல்றேன். நீ சொல்றதும் சரிதான். ஆனா நாங்க அங்க வருவோம்னு உனக்கு எப்படி தெரியும்? அப்பா ரிட்டையர் ஆயிட்டாரு. 2 பசங்க வீட்டுக்கும் போயிட்டு வந்தாச்சு. அடுத்து எங்க வீட்டுக்கு தானே வருவீங்க. அத வச்சுதான் சொன்னேன். என் மாமியாரு கிளம்புனதும் நானே உனக்கு போன் பண்றேன். அப்போ நீங்க வந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்மதி போன வச்சுட்டா. பசங்க வீட்டுக்காவது கொஞ்ச நாள் போய் தங்கிட்டு வந்தோம். பொண்ணு வீட்டுக்கு அதுதானும் முடியாது போல அப்படின்னு நினைச்சு வேதவள்ளி அழுதுகிட்டு இருந்தா. அப்போ ராகவன் வந்தாரு. இவ அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்து என்னன்னு விசாரிச்சாரு. வெண்மதி போன் பண்ணி பேசினத சொன்னா. ராகவனுக்கு பயங்கர அதிர்ச்சியா இருந்தது. வேதவழிய பார்த்து கேட்டாரு. என்ன, வெண்மதியோட மாமியாரு அவ வீட்டுக்கு வந்திருக்காங்களா? அப்படித்தான் சொன்னா. ஏன் கேக்குறீங்க? இப்பதான் அவ மாமியாரு எனக்கு போன் பண்ணாங்க. அவங்க ஊர்ல திருவிழாவாம். நம்மள இன்வைட் பண்றதுக்காக போன் பண்ணாங்க. நீ என்னடானா இப்படி சொல்ற அப்படின்னு ராகவன் கேட்டதும் வேதவள்ளி திடுக்கிட்டு போனா. என்னங்க சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. எனக்கும் தான் ஒன்னும் புரியல. இரு, நான் மாப்பிள்ளைக்கு போன் பண்ணி பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் மாப்பிள்ளை செந்தில்நாதனுக்கு போன் பண்ணி போனை ஸ்பீக்கர்ல போட்டாரு. ஹலோ மாமா, எப்படி இருக்கீங்க? அத்தை எப்படி இருக்காங்க? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம் மாப்ள. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் மாமா. ஊர்ல இருந்து எப்போ வந்தீங்க? நாங்க வந்து ஒரு வாரத்துக்கு மேல ஆகுது. இப்பதான் உங்க அம்மா போன் பண்ணாங்க. ஊர்ல திருவிழாவாமே, நீங்க வரீங்களா? ஆமா மாமா, அம்மா கூப்பிட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. எனக்கு இங்க பிசினஸ்ல முக்கியமான கிளைண்ட் மீட்டிங் இருக்கு. அதனால எங்களால வர முடியாது மாமா. ஓ, உங்க அம்மா ஊர்ல தான் இருக்காங்களா?
ஆமா மாமா, இங்க வர சொல்லி கெஞ்சிட்டேன். அவங்களுக்கு பட்டணத்து வாழ்க்கை பிடிக்கலையாம். அதனால வரமாட்டேன்னு சொல்றாங்க. ஊர்ல தான் இருக்காங்க அப்படின்னு செந்தில்நாதன் சொன்னதும் வேதவள்ளி இடிஞ்சு போனா. ராகவன் மனசு உடைஞ்சு போயிட்டாரு. அப்புறம் நிதானத்துக்கு வந்து சொன்னாரு. சரி மாப்ள, நேரம் கிடைக்கும் போது வெண்மதி குழந்தைகளை கூட்டிக்கிட்டு வாங்க. சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு செந்தில்நாதன் போனை வச்சிட்டான். முதல் முறையா ராகவன் கண்கள்ல இருந்து கண்ணீர் வடிஞ்சுது. வெண்மதி விரும்புறான்றது தெரிஞ்சதும் மறுபேச்சு பேசாம அவளோட விருப்பத்தை நிறைவேத்த உடனே சம்மதம் சொல்லி வெண்மதி செந்தில்நாதன் கல்யாணத்தை நடத்தி வச்சவரு ராகவன். மகளோட விருப்பத்துக்கு இதுவரை அவர் மறுப்பு சொன்னதே இல்ல. இப்பவும் அப்படித்தான். அவளுக்கு நாம அங்க வர்றது பிடிக்கல, அதனால அங்க போக வேண்டாம் அப்படின்னு முடிவெடுத்துட்டாரு. அப்புறம் வேதவள்ளியோட கண்ணீரை தொடச்சு விட்டு அவ கைகளை பிடிச்சுக்கிட்டு சொன்னாரு. வேதா, வருத்தப்படாத. எப்படிங்க வருத்தப்படாம இருக்க முடியும்? பிள்ளைகளுக்கு நாம தேவையில்லாம போயிட்டோம்ல அப்படின்னு சொல்லி வேதவள்ளி அழுதா. அவ அழுது முடிக்கட்டும்னு ராகவன் அமைதியா இருந்தாரு. அப்புறம் கண்ணீரை தொடச்சுக்கிட்டு வேதவள்ளி கேட்டா, எல்லாரும் சொல்ற மாதிரி முதுமை சாபந்தானே? இல்ல வேதா, வரந்தான். என்னங்க சொல்றீங்க? 3 பிள்ளைகளை பெத்தோம். ஆனா ஒண்ணு கூட நம்மள பாத்துக்க மாட்டேங்குது. நம்ம கூட இருக்க மாட்டேங்குது. இங்க வந்து நம்ம கூட இருந்தா அவங்களோட வேலை, பிள்ளைகளோட படிப்பு எல்லாம் கெட்டு போயிரும். சரி, நாம அங்க அவங்களோட போய் இருக்கலாம்னா அதுக்கும் சம்மதிக்க மாட்றாங்க. நாம அவங்களுக்கு பாரமா தெரியிறோம். நம்ம தேவை இனி அவங்களுக்கு தேவையில்ல. அதனால நம்மள கை கழுவிட்டாங்க. அப்போ முதுமை சாபந்தானே? இல்ல வேதா, பிள்ளைங்க வளர்ற வரைக்கும் தான் நமக்கு பிள்ளைங்க. அதுக்கப்புறம் ஒருத்திக்கு கணவன், ஒருத்தனுக்கு மனைவி. அவங்களுக்குன்னு குடும்பம், குழந்தை, கமிட்மெண்ட்ஸ்னு ஏகப்பட்டது வந்துருது. இதுல பெத்தவங்கள அவங்க எப்படி பாத்துப்பாங்க? நம்மள எதிர்பார்க்காம, நம்மள மேற்கொண்டு கஷ்டப்படுத்தாம, அவங்க வாழ்க்கைய அவங்க ஒழுங்கா வாழ்ந்தாலே போதும். எத்தனை வீட்ல பணம் குடு, சொத்து குடுன்னு பிள்ளைங்க பெத்தவங்க கிட்ட பிரச்சனை பண்றாங்க. அது மாதிரிலாம் இல்லாம இந்த அளவுக்கு நம்ம பசங்க இருக்கிறதே நமக்கு பெரிய விஷயம்தான். முதுமை காலம் மட்டும் இல்ல, எந்த காலத்திலையும் நாம யாரையும் எதிர்பார்க்க கூடாது, யாரையும் சார்ந்து இருக்க கூடாது. மூத்தவனுக்கு ஸ்கூல் இருக்கு, அவன் பொண்டாட்டி பிசினஸ் பண்றா. சின்னவனும் அவன் பொண்டாட்டியும் வேலைக்கு போறாங்க. உன் மகளை பத்தி கேட்கவே வேண்டாம். ரெட்டை பிள்ளைங்க, வீட்டு வேலையும் பாத்துக்கிறா. இப்படி எல்லாரும் அவங்கவங்க வாழ்க்கையில ரொம்ப பிஸியா இருக்காங்க. நம்மள பாத்துக்க அவங்களுக்கு நேரம் இல்ல அப்படின்னு ராகவன் பேசிட்டு இருக்கும் போதே வேதவழி குறுக்கிட்டு சொன்னா. நேரம் இல்லைன்னு சொல்லாதீங்க, விருப்பம் இல்லைன்னு சொல்லுங்க. சரி, அப்படியே வச்சுக்கோ. விருப்பம் இல்ல. விருப்பம் இல்லாதவங்கள பிடிச்சு கட்டாயப்படுத்தலாமா? அது சரியா? அப்படி கட்டாயப்படுத்தி நாம அங்க போய் இருந்தா அது நல்லா இருக்குமா? நமக்கு மரியாதை கிடைக்குமா? அப்படின்னு ராகவன் கேட்டதும் வேதவள்ளியோட கண்கள்ல இருந்து கண்ணீர் வடிஞ்சுது. அதை தொடச்சு விட்டு ராகவன் சொன்னாரு. அழுகாத வேதா, நீ ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். என்னைக்குமே சரி, நம்மள பெத்தவங்களும் நம்ம கூட கடைசி வரைக்கும் வரமாட்டாங்க. நாம பெத்ததும் நம்ம கூட கடைசி வரைக்கும் வராதுங்க. உனக்கு நான், எனக்கு நீ, இந்த உறவு மட்டும்தான் நிரந்தரம். இந்த உண்மையை ஏத்துக்கோ, புரிஞ்சுக்கோ. எனக்கு பென்ஷன் பணம் வருது. அத வச்சு நாம குடும்பம் நடத்தலாம். நம்ம வீட்டை ரிப்பேர் பார்க்க ஆள் வர சொல்லியிருக்கேன். பின்னாடி இருக்கிற இடத்துல தோட்டம் வைக்க ஆளுங்களை வர சொல்லியிருக்கேன். நம்மளோட சேவிங்ஸ் பணத்தை வச்சு இதெல்லாம் பண்ணிக்கலாம். வீட்டு ரிப்பேர் வேலை முடிஞ்சதும் இனி நமக்கு தோட்ட வேலை தான். நிம்மதியா பிடிச்சதை செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு, தோட்ட வேலைய பார்த்துக்கிட்டு, கோவில் குளம்னு போயிட்டு வந்துகிட்டு, புக்கு படிச்சுக்கிட்டு, டிவி பார்த்துக்கிட்டு, படம் பார்த்துக்கிட்டு நிம்மதியா நாம வாழ்வோம். நாம யாரையும் எதுக்காகவும் எதிர்பார்க்க வேண்டாம். நமக்காக யாரும் எதுவும் செஞ்சு கஷ்டப்படவும் வேண்டாம். கல்யாணம் ஆனதுல இருந்து குடும்பம், பிள்ளைங்கனே வாழ்ந்துட்டோம். நமக்காக நாம வாழல. வாழா நம் வாழ்க்கைய நாம சேர்ந்து வாழ்வோம். முதுமைய கொண்டாடுவோம். பிள்ளைங்க பாத்துக்கலைன்னு வருத்தப்பட்டா முதுமை சாபமாத்தான் தோணும். அவங்க சூழ்நிலை அப்படி. இதுவும் கடந்து போகும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மனசுக்கு பிடிச்ச நல்ல விஷயத்த சுதந்திரமா செஞ்சுக்கிட்டு நிம்மதியா சந்தோஷமா இருந்தா முதுமை வரந்தான். முதுமைய வரமாக்குறதும் சாபமாக்குறதும் நம்ம கையில தான் இருக்கு அப்படின்னு சொன்ன ராகவனோட கையில முகம் புதைச்சு வேதவழி அழுதா.
இதுவரை ராகவன் பேச்ச மீறி வேதவள்ளி நடந்ததில்ல. இப்ப மட்டும் மீறி நடந்துருவாளா என்ன? ராகவன் சொன்னபடி வீட்டு ரிப்பேர் வேலைகள் முடிஞ்சுது. தோட்டம் வச்சாங்க. செடிகொடிகளை பராமரிக்கவும், பிடிச்சத சமைக்கவும், கோவிலுக்கு போகவும், புத்தகம் படிக்கவும், டிவி பார்க்கவும் அவங்களுக்கு நேரம் சரியா இருந்தது. அவங்க பிள்ளைகளை பத்தி நினைக்கவோ, அவங்க தங்கள பாத்துக்கலைன்னு வருத்தப்படவோ அவங்களுக்கு நேரம் இல்ல. கவலை இல்லைனாலே எந்த பருவமும் வரந்தான். அதுலயும் முதுமையில கவலை இல்லைனா நிச்சயமா வரந்தானே. கதை முடிவுற்றது. இந்த கதை நான் எழுதின கதை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம தமிழ் வானொலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.